வணக்கம். வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கு. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி 2.0 தீபாவளி தமாக்கா. எந்த தீபாவளிக்கும் வராதது இந்த தீபாவளிக்கு வந்திருக்கு, நம்ம ரஜினி படம் மாதிரி. ஸோ ஜிஎஸ்டியில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்மால் கம்மியாக சம்பளம் வாங்குறவங்கலேருந்து அதிகமாக சம்பளம் வாங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருக்காங்க. அதேமாதிரி ஜிஎஸ்டி குறைச்சா கவர்மெண்ட் லாஸ் வந்துடும், அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு ஒரு சின் குட்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, அதை அதிக ரேட்டு, அதாவது லக்ஸூரியாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம், பணம் இருக்கிறவன்ட்ட பணம் வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னு கொஞ்சம் யோசித்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு டாப்பிக்கு. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ ஜிஎஸ்டியில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு, எதெல்லாம் நம்ம டேக்ஸ் பிளானிங் பண்ணணும், இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மெஜாரிட்டி கூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரேட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ரேட்டு குறைச்சிருக்காங்க, எதுலேருந்து எதுவாக மாறி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம இப்போ வாங்கிறது நல்லதா, தீபாவளி வாங்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி நீங்கள் டேக்ஸ் பிளானிங் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னென்னா, நம்ம மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம் டெய்லி எசென்ஷியல்ஸ். நம்ம எப்படி என்ன வாங்குவோம், ஹேர் ஆயில் வாங்குவோம், ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு, சோப்பு, இது ப்ரஷ்ஷு, ஷேவிங் க்ரீம், இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தது 18% வாங்கிட்டுருக்கோம். ஸோ தீபாவளிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 5% நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போனா பாருங்கள் இதில் எவ்வளோ சேவிங்ஸ் வரப்போகுது. ஆனால் அது கடைக்காரன் கரெக்டாக நம்மளுக்கு பாஸ் ஆன் பண்ணணும், அதில் தான் இருக்குது. அதேமாதிரி பட்டரு, கீ, இதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் 12% இருந்தது, இப்போ 5%ஆக மாற்றிருக்காங்க. அதே ப்ரீ பேக்கடு கூட்ஸ் எல்லாமே 12%ல் இருந்தது, அதுவும் 5% ஆகிருக்கு. அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான யுட்டென்சில்ஸ், பாத்திரங்கள்லாம் 12%ல் இருந்தது, இப்போ 5%. இப்போ அது தையல் தைக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா, நம்ம துணி தைக்கிற மிஷினு, அதெல்லாம் 12%ல் இருந்தது, அது 5%க்கு மாற்றிருக்கிறாங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்த் கேர் செக்டர். நம்ம மெஜாரிட்டி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஐசி பாலிசி எடுப்போம். இது வரைக்கும் கவர்மெண்ட்டு அந்த பாலிசி வேல்யூவில் 18% ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 18% எனக்கு வேணாம், நெல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் யாரெல்லாம் நீங்கள் எல்ஐசி பணம் கட்டுறீங்களோ, இப்போ ப்ரீமியத்தில் ஜிஎஸ்டி வராது, 18% உங்களுக்கு சேவ் ஆகும், இன்டெரக்டாக உங்களுக்கு சேவிங்ஸு. அதேமாதிரி தெர்மாமீட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 18% இருந்தது, இப்போ 5% ஆக்கியிருக்காங்க. அதேமாதிரி மெடிக்கல் கூட்ஸு 12% இருந்தது, எல்லாமே 5%க்கு மாற்றிட்டாங்க, ஏன்னா மெடிக்கல் அத்தியாவசியம் அப்படிங்கிறதுனால. அதேமாதிரி எஜுகேஷனில் ஒரு பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். இது வரைக்கும் எஜுகேஷனுக்கு தேவையான எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, அது 12%ல் இருந்தது, அது இப்போ எல்லாமே நில் ஜிஎஸ்டின்னு மாற்றிட்டாங்க. அதாவது நம்ம பசங்க வாங்குகிற பென்சிலு, ஷார்ப்னரு, க்ரையான்ஸு, அதோட பேஸ்ட்டு, எரேசரு, நோட்டு, புக்கு, இது எல்லாத்துக்குமே இப்போ இனிமேல் ஜிஎஸ்டி 0 தான். ஏன்னா இது குழந்தைங்கள வச்சிட்ருக்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும், நம்ம இது எவ்வளோ பைசா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நோட்டு, பென்சிலு, புக்கு. இது ஒரு 5%, 100க்கு 5 ரூபா சேவ் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க, அப்போ நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். எத்தனை கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் நோட்டு வாங்கவே கஷ்டம், அவங்க ஜிஎஸ்டி சேர்த்து கட்டணும்னா இன்னும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் அது மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத அடுத்தது பார்ப்போம். இப்போ டிராக்டர் டயர் வாங்குகிறோம், அதோட பார்ட்ஸ் வாங்குகிறோம் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 18% கொடுத்துட்டு இருந்தாங்க, இனிமேல் அது 5% கொடுத்தாவே போதும். இதே டிராக்டரே வாங்குகிறோம், அதுவும் 12% இருந்தது, அதை 5%ஆக மாற்றிட்டாங்க. அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் தேவையான ஐட்டம்ஸு, மெஷின்ஸு, கல்டிவேஷன் ரிலேட்டடு, ஹார்வெஸ்டிங் ரிலேட்டட், இதெல்லாம் நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தாலும் அது 12%ல் இது வரைக்கும் பில் ஆகிட்டு இருக்கு. ஸோ தீபாவளி தமாக்கா ஜிஎஸ்டி 2.0ல் இப்போ என்ன வரப்போகுதுன்னா 5%. இது ஒரு பெரிய சேவிங்ஸ் தான். அடுத்தது கார், 2 வீலர், இதில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ 1200cc
அப்படிங்கிறத ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. பிலோ 1200 அபோவ் 2000 1200 அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி எந்த காராக இருந்தாலும் 28% நம்ம பே பண்ணிகிட்ருக்குறோம். அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18%ஆக குறைச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் டீசல் காரு, பெட்ரோல் எல்லாம் வந்து 18%. அதாவது 1200 சிசி கீழே இருந்ததுன்னா. இது வந்து டீசல் காரு வந்து 1500 சிசி இருந்தாலுமே 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லக்ஸுரி காராக இருந்ததுன்னா அது டேக்ஸே வேறு. நான் சின் கூட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மோட்டர் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா பிலோ 350 சிசி இருந்ததுன்னா இது வரைக்கும் நம்ம 28% கொடுத்தது 18% அப்போ மாறுது. இப்போ யாரெல்லாம் நம்ம டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போ தயவு செஞ்சு வாங்காதீங்க. தீபாவளிக்கு அப்புறம் வாங்குங்க. ஸோ தீபாவளி டயத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா தீபாவளி ஆஃபர் கிடைக்கும். ஜிஎஸ்டியில் 10% சேவிங்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் 10% செலவில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10% சம்பாதிச்சதுக்கு ஈக்குவல். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இதுதான் உங்களோட டேக்ஸ் பிளானிங்கு. அதேமாதிரி ஆட்டோ, இது வரைக்கும் ஆட்டோ வந்து 28% இருந்தது. இப்போ 18% குறைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட்டோ வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வாங்காதீங்க. தீபாவளி டயத்தில் வாங்குங்க. உங்களுக்கு ஆஃபரோடு சேர்த்து 10% ஜிஎஸ்டி ரிடக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா அது 28%. அதே மாதிரி டெலிவிஷன் வாங்கினோம் அதுவும் 28%. மானிட்டர், கம்ப்யூட்டர், ப்ராஜெக்டரு, அதே மாதிரி டிஷ் வாஷிங் மிஷினு இதெல்லாம் 28% இருந்தது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18% குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே 10% சேவிங். இது எல்லா இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா 100க்கு 28% நம்ம கொடுத்துட்ருக்கோம். 100 ரூபாய்க்கு 28 ரூபா. இப்போ 18 ரூபா கொடுத்தாவே போதும். அப்போ 10 ரூபா நமக்கு சேவ் ஆகுது. இப்போ யாராவது டிவி மாற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தீபாவளி டயத்தில் வாங்குங்க. இப்போ நிறைய பேர் நான் கம்ப்யூட்டர் வாங்கணும்பாங்க, ஏசி வீட்டில் புதுசாக வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்கன்னா இப்போ ஏதாவது பணம் வருது வாங்கலான்ட்டு இருந்தால் கூட சேர்த்து வைங்க. எக்ஸஸாக பணம் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஏதோ போட்டு வைங்க. எப்போ ரேட்டுக்கு வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதோ தீபாவளி டயத்தில் ஆஃபர்லாம் நிறைய போடுவாங்க. அந்த டயத்தில் போய் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க முடியுமா பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து மில்க் ப்ராடக்ட்டு, ஃபுட் ஐட்டம் அப்படின்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய வந்து 5% இருந்த அதெல்லாம் வந்து 0 கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி லேபர் இன்டென்சிவ் இது எல்லாமே 12% இருந்தது 5% மாற்றிருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்டு இதெல்லாம் 12% இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் 12% இருந்தது. அதெல்லாம் 5%க்கு மாற்றிருக்கிறாங்க. சிமெண்ட்டு 28% இருந்தது 18%க்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கம்மியாகும். உங்களுக்கு வீடு வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவே நம்ம பண்ணலாம். ஸோ 110 ரூபா சேவ் ஆகுது சிமெண்ட்டில் டேக்ஸ்லன்னா நல்ல சேவிங்ஸ் தான். ஒவ்வொருத்தர் 500 மூட்டை 1000 மூட்டை வாங்கி வீடு கட்டுவாங்க. அவங்களுக்கும் அது நல்ல சேவிங்ஸ் தான் அது. ஸோ அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஃப்யூச்சரில் கம்மியாகலாம். ஏன்னா 12% எங்கே இருக்குது, 5% எங்கே இருக்குது. அதே மாதிரி சிமெண்ட்டுக்கு 28% 18%. ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே 10%, அங்கே 7%. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து எண்ட் யூசர்ட்டு தான் பில்டர் வாங்குவாங்க. ஸோ இனிமேல் அது ரேட்டு குறையும். ஸோ ஹெல்த் கேர்லேயே நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எதெல்லாம் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பெட்டர் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று ஜிஎஸ்டியில் சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது, நான் சொல்லாமல் விட்டுருந்தேன். அதை இப்போ நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ரேட்டு குறைச்சிட்டாங்க. அப்போ இந்த லாஸை எங்கே காம்பன்சேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படின்னா சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதில் என்னெல்லாம் குரூப் பண்ணுறாங்கன்னா லக்ஸுரி காரு, நான் போர்ஷ் வாங்குவேன், அப்படி பிஎம்டபிள்யூ வாங்குவேன், இல்லை வேறு ஹைஃபை 2 கோடி 3 கோடி கார் வாங்குவேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் சின் கூட்ஸில் குரூப் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி
சிகரெட்டு, லிக்கரு இது மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாத ப்ராடக்ட்டை மக்கள் யூஸ் பண்ணி ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, சரி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோ. பணம் இருக்குதுல்ல. இப்போ லிக்கர்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன்லாம் வந்து கம்மி ரேட் சொன்னால் அவங்க அசிங்கம். இது வந்து ரூ. 10,000 50 வருஷம் ஓல்டு. அவங்களுக்கு நீங்கள் ரூ. 10,000 போட வேண்டியதில் 20,000 போட்டால் கூட அவங்க கட்டிட்டு தான் போகிறாங்க. பெரிய பாதிப்பாக இருக்காது. ஆனால் ஏழை மக்களுக்கு கம்மியான விலையில் கொடுத்தாலுமே அந்த கம்மியான விலையை அவங்களால கட்ட முடியாது. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியோட 2.0 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ டேக்ஸ் பிளானிங் பண்ணுறதுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க. ஒரு சிலதெல்லாம் இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த எம்ப்ளாய் ஆனதுக்கப்புறம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மந்த்லி வந்துட போகுது. ஸோ தீபாவளி டயத்தில் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும், ஜிஎஸ்டியில் பெனிஃபிட் கிடைக்கும், ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ட்ரெயின் த ட்ரெயினர் யூடியூப் சேனலுக்காக வடிவேல்.